ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா மீன் எடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா நண்டு வந்துருந்துச்சு. அண்ணேன்னு கையை காமிச்சேன் வந்து நிப்பாட்டிட்டாப்புல. எங்கே உள்ள நண்டுண்ணே? நல்லா சின்ன சின்ன நண்டாவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, கள்ளி நண்டாவும் இருக்குது அப்படின்னு. கல்லு நண்டு சின்ன நண்டு இருந்துச்சு. சரி இது எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன். சொன்னாப்புல இது ஒன்று ரூ. 300, ஒன்று ரூ. 200 அப்படின்னாரு. சின்ன நண்டு ரூ. 200, இது ரூ. 300 நம்மகிட்ட கொடுத்தாரு. எந்த ஒரு நண்டுன்னு கேட்டேன். வாலி நோக்க நண்டு அப்படின்னாப்புல. சரி நண்டு நல்லா இருக்குது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஐஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் ஒரு 1.5 கிலோ எடுத்தேன். ரூ. 450 வந்துச்சு. அதில் பாப்பாட்ட கவரை கொடுத்து மொத்தமாக உள்ளே போட்டு கொண்டு போய் இதை சுத்தம் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கொடுத்தாச்சு. பாப்பாவும் வாங்கி கையில் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா நண்டு அப்படின்னுச்சு. அதில் அவர் பாப்பாவுக்கு 2 ஊசி வேறு போட்டார். சரி வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போட்டு ஆஞ்சு தருவான்னு கேட்டார். இல்லைன்னா வேணாம் நாங்களே ஆஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு கொண்டு வந்து பார்த்தா எல்லாமே செனை. அந்த செனையோடு வச்சு நமக்கு சமைக்க தெரியாது. அதுக்குனால என்ன பண்ணோம், செனையை எடுத்துட்டு 2 கால்களை உடச்சி எடுத்துக்கிறோன்னு உடச்சாச்சுங்க. உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மேற்கூட்டையும் கலட்டி எடுத்துட்டேன். சீக்கிரமாக நம்ம இது பண்ணணுன்றக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு எடுத்தோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன சின்ன கால்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே இருந்த நீர் பையெல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு ஆண் நண்டு எடுத்தால் சரியான பெருசாக இருந்துச்சு. 2 காலையும் உடச்சி எடுத்துகிட்டு அந்த இதை வந்து நல்லா ஓட்டை பேய்க்க முடியல. அதனால் மறுபடியும் அதை கொடுக்க வச்சு இதை எடுத்து விட்டு அதில் மேற்கூட்டையும் எடுத்தாச்சுங்க. எடுத்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா நீர் பை தான் அது இருந்துச்சு. நீர்ச்சத்து உள்ள அந்த பைகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க தேவையில்லைன்றக்காக அப்படியே போட்டாச்சுங்க. சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்றக்காக எல்லா நண்டையுமே சரச்சரன்னு உடச்சி எடுத்தாச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணியாச்சு. அதோட அந்த நண்டை வந்து அலசுறதுக்காக ஒரு கப்பில் போட்டு அலசியிருந்தேன். அந்த ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்கெட்டில் எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்கள். மணல் சரியான மண். அதோட தூக்கி அதுக்குள்ளேயே வச்சுட்டு அலசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுக்கு தண்ணி போட்டு விட்ருந்தாங்க. அதில் கொண்டு போய் வச்சு அலசிடுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அங்கே போய் பக்கத்தில் பார்த்தோன்னா போய் ஓசு ஓடிக்கிட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓசில். அதில் அந்த தண்ணியை பூரா உள்ளே விட்டு ஒரு அலசிட்டு மறுபடி ஃபுல் பக்கெட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்தது நண்டு மேலே தண்ணியை உள்ளே விட்டு அதையும் அலசிட்டேங்க. ஒரு மறு அலசிலே நிப்பாட்டிடுவோம், ஓயாமல் அலசக்கூடாது அப்படின்றக்காக ஒரு 2 அலசிலே நிப்பாட்டி வச்சுங்க. ஏன்னா நண்டு ஏற்கனவே அலசிட்டேன். அது அப்புறம் கூலிங்கில் இருக்கிறனால நண்டோட அந்த சதை பூரா என்னாகும் அப்படின்னா தண்ணியாக உருக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா. இதுக்குள்ளே உள்ளே போட்டு மறுபடியும் எடுக்கிறதோட முடிஞ்சுங்க. ஏன்னா நம்ம வயலுக்கு வேறு போகணும் அப்படின்றக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற பிளானுக்காக சரச்சர்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சுங்க. அலசி வச்சுட்டு திருப்பி போய் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.